ஓம் சாந்தி. பாபா நினைவிருக்கின்றதா? முரளி தேதி 28/8/2025। मीठे बच्चे, अभी तुम्हारी सुनवाई हुई है। आखिर वो दिन आ गया जब तुम उत्तम से उत्तम पुरुष इस पुरुषोत्तम संगम पर बन रहे हो। பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களுடைய கூக்குரல், உங்களுடைய பிரார்த்தனைகள் கேட்கப்பட்டு விட்டது. அந்த கடைசி நாளும் இன்று வந்துவிட்டது. நாம் உத்தமத்திலும் உத்தமமான புருஷ் ஆத்மாக்கள் இந்த புருஷோத்தம சங்கம் யுகத்தில் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நாள் வந்துவிட்டது. நம்ம உத்தம நிலை அடைவதற்கான நாட்கள் வந்துவிட்டது. प्रश्न, हार और जीत से संबंधित कौन सा एक ऐसा भ्रष्ट कर्म है जो मनुष्यों को दुखी करता है? பாபா சொல்றாங்க, வெற்றி தோல்வியுடன் சம்பந்தப்பட்ட எப்பேற்பட்ட ஒரு அப்பேற்பட்ட கீழான கர்மா, கெட்ட கர்மா, அது மனிதர்களை துக்கியாக்கி விடுகின்றது. उत्तर, जुआ। बहुत मनुष्य जुआ खेलने की आदत होती है। ये भ्रष्ट कर्म है, क्योंकि हारने से दुख, जीतने से खुशी होगी। பாபா சொல்றாங்க, சூதாட்டம். இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேருக்கு சூதாட்டம் விளையாடுறதுக்கான பழக்கம் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப கெட்ட கர்மா. பணத்தை வச்சு எந்த விளையாட்டு விளையாண்டாலும் அது கெட்ட கர்மா தான். இன்னைக்கு அது இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் கூட விளையாடுறாங்க. எல்லாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு. அதில் விளையாண்டாலும் கூட அது கெட்ட கர்மா தான். நிறைய பண இழப்பு ஏற்படுது. ஃபஸ்ட்டு கிடைக்கிற மாதிரி அப்புறம் இழந்துடுறாங்க. பாருங்கள், அப்போ அதில் தோல்வி அடைஞ்சா துக்கம், வெற்றி அடைஞ்சா खुशी ஏற்படுது. तुम बच्चों को बाबा का फरमान है, बच्चे देवी कर्म करो। பாபா சொல்றார், குழந்தைகளுக்கு பாபாவுடைய கட்டளை, குழந்தைகளே தெய்வீகமான கர்மா பண்ணுங்க. ऐसा कोई भी कर्म नहीं करना जिसमें टाइम वेस्ट हो। सदा बेहद की जीत पाने का पुरुषार्थ करो। நம்ம எப்பொழுதும் அப்பேற்பட்ட செயல் செய்யக்கூடாது. அதன் மூலமாக நம்முடைய நேரம் வீணாகும்படியான செயல் செய்யக்கூடாது. சதா எல்லைக்கு அப்பாற்பட்ட வெற்றி அடைகிறதுக்கான முயற்சி பண்ணும். நம்ம ஆத்மாவில் எத்தனை விஷயங்கள் நாம் வெற்றி அடைய வேண்டியிருக்கு. கோபத்தை வெற்றி அடையணும், பற்றை வெற்றி அடையணும், விகாரங்கள் வெற்றி அடையணும், மாயா வெற்றி அடையணும், பழைய சம்ஸ்காரத்தை வெற்றி அடையணும். இதிலெல்லாம் வெற்றி அடைகிறதுக்கான முயற்சி செய்யணுமே தவிர சூதாட்டத்தில், விளையாட்டில் வெற்றி அடைகிறதுக்கெலாம் முயற்சி செய்ய வேண்டியதே கிடையாது. ஏன்னா அதன் மூலமாக நிறைய துக்கமும் இருக்கிறது. கீத், ஆகிர் ஓ தின் ஆயா ஆஜ். பாடல், அந்த கடைசி நாளும் இன்று வந்தது. ஓம் சாந்தி. डबल ओम शांति। तुम बच्चों को भी कहना होगा ओम शांति। यहाँ फिर है डबल ओम शांति। एक सुप्रीम आत्मा कहते हैं ओम शांति, दूसरा ये दादा कहते हैं ओम शांति। பாபா சொல்கிறாங்க, ஓம் சாந்தி, டபுள் ஓம் சாந்தி. இப்போ குழந்தைகள் கூட என்ன பண்ணும், பாபா ஓம் சாந்தி சொன்னாங்கன்னா நாமளும் ஓம் சாந்தின்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி பாபா டபுள் ஓம் சாந்தி சொல்கிறாங்க. ஏன்? ஒன்று சுப்ரீம் ஆத்மா சிவ் பாபா சொல்கிறார் ஓம் சாந்தின்னு, ரெண்டாவது தாதா பிரம்மா பாபா சொல்கிறார் ஓம் சாந்தின்னு. இப்போ குழந்தைகள் கூட நம்ம என்ன சொல்கிறோம், ஓம் சாந்தின்னு சொல்கிறோம். அப்படின்னா நான் ஆத்மா, சாந்த ஸ்வரூபமான ஆத்மா, நான் வசிக்கக்கூடிய இடம் சாந்தி தேசம், பரந்தாம். यहाँ इस स्थूल देश में पाठ बजाने आए हैं, ये बातें आत्माएं भूल गई हैं। फिर आखिर वो दिन तो जरूर आया जब सुनवाई होती है। कौन सी सुनवाई? பாபா சொல்கிறாங்க, எப்போ நம்ம ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருந்தோமோ இப்போ இங்கே ஸ்தூலமான தேசத்திற்கு வந்திருக்கிறோம், பாட்டு ப்ளே பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆத்மாக்கள் மறந்து போயிட்டோம். இப்போது அந்த கடைசி நாள் கண்டிப்பாக வந்துருச்சு. ஒரு நாள் லாஸ்ட் டேன்னு வரும் இல்லையா, அது போல் வந்துருச்சு. நம்முடைய பிரார்த்தனைகளா இல்லை வேண்டுதல்களா கேட்கப்பட்டு விட்டது. எப்பேற்பட்ட விஷயம் பாபா கேட்டிருக்கிறார் சொல்லுவாங்களே, இன்றைக்கி உங்களுடைய வழக்கு விசாரணைக்கு வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல் நம்முடைய விஷயங்களை பாபா இன்னைக்கு கேட்டிருக்கிறாரு. கேத்தே பாபா துக்கு ஹர்க்க சுக்கு தோ. சொன்னோம், பாபா எங்களுடைய துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுங்க. हर एक मनुष्य सुख शांति की पसंद करते हैं।
ஒவ்வொரு மனிதர்களும் சுகம் சாந்தியை தான் விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பாபா ஹே பி கரீப் நிவாஸ், பாபாவே ஏழை பங்காளனாக இருக்கிறாரு. तुम आए हो किवया अथवा बागवान के पास, तुम जानते हो हम डायरेक्ट उनके पास बैठे हैं. நாம கூட வந்திருக்கிறோம், படகோட்டி மற்றும் தோட்டக்காரர்கிட்ட வந்திருக்கிறோம். நமக்கே தெரியும் நாம நேரடியாக பாபா கிட்ட வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட பாபா முன்னாடி அமர்ந்து கூட சில குழந்தைங்க மறந்து போயிடுறாங்க. पहले पहले பாபா மத் தேத்தே ஹே தேஹி அபிமானி பனோ. நல்ல பாபாவுடைய முதல் டைரக்ஷன் என்ன? தேஹி அபிமானி ஆகுங்கள். பாபா ஹம் ஆத்மாओं को पढ़ाते हैं, ये पक्का पक्का याद करो. பாபா ஆத்மாக்களாகி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த விஷயத்தை பக்காவா உறுதியா நினைவு பண்ணுங்க. कहा भी जाता है वर्ल्ड की हिस्ट्री ज्योग्राफी रिपीट है. अभी पुरानी दुनिया है, फिर नई दुनिया को रिपीट होना है. ये पुरानी दुनिया बदल नई दुनिया स्थापन होगी. பாபாஸ்லாம் சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபி ரிப்பீட் ஆகுது. இது பழைய உலகம், இப்போ நம்ம புது உலகம் என்பது ரிப்பீட் ஆகக்கூடியதாக இருக்குது. பழைய உலகம் மாறி புது உலகம் என்பது ஸ்தாபனையாகும். இது புது பாரதம் பழையதாக ஆகிடுச்சு, இப்போ மீண்டும் பழைய பாரதம் புதியதாக ஆகும். அபிஹே சங்கம் யுக், இப்பொழுது நாம் இருக்கிறது சங்கம் யுகத்தில் இருக்கிறோம். तुमको अविनाशी ज्ञान रत्नों का दान मिलता है जिससे तुम साहूकार बनते हो. நமக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்கள் என்பது தானமாக கிடைக்கின்றது. இதன் மூலமாகத்தான் நாம செல்வந்தராக ஆகி கொண்டிருக்கின்றோம். பாபா ஹி பச்சோं को समझाते हैं, பாபா தான் தன்னுடைய குழந்தைங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. கீத் भी सुना है, आखिरीन भक्तों की सुनवाई होती है. பாடல் கூட நம்ம கேட்டோம். இப்போ பக்தர்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு விட்டது. बुलाते हैं भगवान हमको भक्ति का फल दो. பக்தி फल नहीं देती, फल भगवान देता है. கூப்பிட்டோம், ஹே பகவானே எங்களுக்கு பக்தியினுடைய பலன் கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பக்தி பலன் கொடுக்காது, பகவான் தான் பலனை கொடுப்பார். பக்தர்களை தேவதாவாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். अच्छा, धारणा के लिए मुख्य सार, धारणेக்காக முக்கியமான விஷயம். एक एक अविनाशी ज्ञान रतन जो पदमों के समान हैं, इनसे अपनी जोली पर बुद्धि में धारण कर फिर दान करना. ஒவ்வொரு அழிவற்ற ஞான ரத்தினங்களும் பல கோடி மதிப்பிற்கு சமமானது. இதன் மூலமாக தன்னுடைய பையை நிறைத்து புத்தியில் தாரணை செய்து பிறகு தானம் செய்ய வேண்டும். सेकेंड पॉइंट, श्री श्री की श्रेष्ठ मत पर पूरा पूरा चलना है. आत्मा को सदो प्रधान बनाने के लिए देही अभिमानी बनने का पूरा पूरा पुरुषार्थ करना है. பாபா சொல்கிறாங்க, சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான வழியின்படி முழுமையிலும் முழுமையாக நடக்க வேண்டும். ஆத்மாவை சதோ பிரதான் ஆக்குவதற்காக தேஹி அபிமானி ஆகுவதற்கு முழுமையாக முயற்சி பண்ணுங்க. वरदान, सर्व के प्रति शुभ भाव और श्रेष्ठ भावना धारण करने वाले हंस बुद्धि होली हंस भव. வரதானம், அனைவருக்காகவும் சுபமான பாவனை மற்றும் சிரேஷ்டமான பாவனையை கடைபிடிக்கக்கூடிய அன்னப்பறவை புத்தியுடைய புனிதமான அன்னப்பறவை ஆகுங்கள். हंस बुद्धि अर्थात सदा हर आत्मा के प्रति श्रेष्ठ और शुभ सोचने वाले. அன்னப்பறவை புத்தி என்றாலே சதா ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சிரேஷ்டமாக யோசிக்கக்கூடியவங்க, சுபமாக யோசிக்கக்கூடியவங்க தான் அன்னப்பறவை போன்ற புத்தியுடையவர்கள். இப்போது ஒவ்வொரு ஆத்மாவினுடைய பாவனை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் நாம் அதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க என்ன பாவனையோட இருக்காங்களோ அதான் தரப்பில் நம்ம தாரணா பண்ணணும். कभी भी बुद्धि में किसी आत्मा के प्रति अशुभ भाव व साधारण भाव धारण न हो. ஒருபோது நம்முடைய புத்தியில் எந்த ஆத்மா மீதும் அசுபமான மற்றும் சாதாரணமான பாவனைகள் இருக்கவே கூடாது. सदा शुभ भाव और शुभ भावना रखने वाले ही होली हंस. சதா சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் வைக்கக்கூடியவங்க தான் புனிதமான அன்னப்பறவைகள்.
அவங்க ஒருபோதும் எந்த ஆத்மாவுக்கும் அகல்யான் தேவையற்ற தீமையான கெட்ட விஷயங்களை கேட்குறதா பார்க்குறதா இருக்காது. அகல்யான் கூட கெட்டதை கூட நன்மைங்கிற விருத்தியோட மாற்றிடுவாங்க. அவங்களுடைய பார்வை ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் சிரேஷ்டமானதாக, சுத்தமானதாக, அன்பானதாக இருக்கும். स्लोगन: प्रेम से भरपूर ऐसा गंगा बनो जो आपसे प्यार का सागर பாபா दिखाए दे. ஸ்லோகன்: அன்பினால் நிறைந்த கங்கையாக ஆகுங்கள். நம்முடைய அன்பில் அன்பு கடல் பாபா தெரியணும். அந்தளவுக்கு நாம் அன்பில் நிறைந்த கங்கையாக ஆகணும். இன்றைக்கான அவ்வக்த இஷாரா: பரமாத்மனுடைய அன்பு அனுபவம் செய்து சஹஜ யோகி ஆகணும். कई भक्त आत्माएं प्रभु प्रेम में लीन होना चाहते हैं और कई फिर ज्योति में लीन होना चाहते हैं. ऐसे आत्माओं को सेकंड में बाबा का परिचय, बाबा की महिमा और प्राप्ति सुनाएं. संबंध की लवलीन अवस्था का अनुभव करावो. சில பக்த ஆத்மாக்கள் பிரபுனுடைய அன்புல மூழ்கிறதுக்காக இருக்காங்க, விரும்புகிறாங்க. சிலர் அப்படியே ஜோதியோட ஜோதியாகவே ஐக்கியமாயிடணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஒரு செகண்டில் பாபாவுனுடைய அறிமுகம் கொடுத்து, பாபாவுனுடைய புகழ் பாடி, பாபாவுனுடைய பிராப்திகளை சொல்லி அவங்களையும் பாபாவுனுடைய சம்பந்தத்தில் கொண்டு வந்து அன்பினுடைய ஸ்திதியில் மூழ்க வைக்கக்கூடிய அனுபவத்தை செய்ய வைங்க. அன்பில் மூழ்கிட்டாங்களாலே சகஜமாகவே அந்த மூழ்கிறக்கான ரகசியங்களையும் புரிஞ்சுக்குவாங்க. பாபாவுடைய அன்பில் மூழ்கிட்டாலே அப்போது பரமாத்மாவுடைய அன்பில் மூழ்கிறது எல்லாத்துலேருந்தும் நம்மை மூழ்க வச்சிடும். ஓம் சாந்தி. இன்றைக்கு தாதியினுடைய விசேஷதா: समय की वार्निंग को सुनते हुए सर्व विघ्नों से परे अशरीरी व आत्म अभिमानी स्थिति. நேரத்தினுடைய எச்சரிக்கையை கேட்டுக்கொண்டே அனைத்து தடைகளையும் கடந்து अशरीरी மற்றும் आत्मा अभिमानी स्थिति. दादी जी कहती हैं, मुझे तो हर घड़ी समय की वार्निंग सुनाई देती है. अभी जो समय चल रहा है ये हमें अंतिम घड़ियों की वार्निंग दे रहा है. दादी எப்பொழுதும் சொல்லுவாங்களாம், எனக்கு ஒவ்வொரு நொடியும் நேரத்தினுடைய எச்சரிக்கை காதில் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இப்போ என்ன நேரம் நடந்து கொண்டிருக்கின்றதோ இது கடைசி நேரமாக எச்சரிக்கை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. सूक्ष्म में बार बार ये वाइब्रेशंस आते कि अभी ये अंतिम पुराने शरीर व पुरानी दुनिया भी कब तक है. इसलिए मैं साइलेंस की शक्ति से देह के बाण को भूलने का अभ्यास करती हूँ. சூக்ஷ்மத்தில் அடிக்கடி எனக்கு இந்த வைப்ரேஷன் கூட வருது. தாதி சொல்லுவாங்களாம், இப்போ இருக்கக்கூடிய இந்த கடைசி பழைய சரீரம் கூட மற்றும் பழைய உலகம் கூட எப்போ வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு வைப்ரேஷனாக தாதிக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்குமா. ஆகையினால நான் அமைதியினுடைய சக்தியின் மூலமாக தேக உணர்வுகளை மறப்பதற்காக பயிற்சி செய்துட்ருக்கிறேன். இப்போது நான் எல்லாருக்குமே அதீந்திரிய உள்நோக்கு முகமுடையவராகி டெட் சைலன்ஸாக இருப்பதற்கான விசேஷமான அட்டென்ஷன் கொடுக்கணும் நாம் எல்லாருமே. இதில் நாம் நம்முடைய சுயஸ்திதி மற்றும் எல்லாரோட சேர்ந்து சபையில் கூட்டத்தோடு இருப்பது மற்றும் யஜ்யத்தில் என்னெல்லாம் சின்ன பெரிய தடைகள் வந்தாலும் சரி, வாயுமண்டலம் இருந்தாலும் சரி, எல்லாமே சமாப்தி ஆகிடும். அந்தர்முக்கு உள்நோக்கு முகமுடையவராக இருப்பதிலையும் அந்த ஆழ்ந்த அமைதியினுடைய இருக்கணும் என்பதற்கான விசேஷமான கவனம் கொடுத்தாலே சின்ன பெரிய தடைகள் சூழ்நிலைகள் எல்லாமே சமாப்தி ஆயிடும். இன்றைக்கான ஒரு குணம் ஒரு சக்திக்கான பயிற்சி. हर आत्मा की विशेषता को देख उन्हें आगे बढ़ाने वाली महान आत्मा हूँ. நான் ஆத்மா விசேஷத்தாவை பார்த்து, ஒவ்வொரு ஆத்மாவுடைய விசேஷத்தாவை பார்த்து அவர்களை முன்னேற வைக்கக்கூடிய மகான் ஆத்மா. शक्ति आत्मिक स्थिति का अभ्यास करते हुए हर एक के प्रति शुभ भावना रख उन्हें अविनाशी स्नेह की पालना देकर मधुरता के संस्कारों से भरपूर कर रही हूँ.
ஆத்மஸ்துதியினுடைய பயிற்சி செய்து கொண்டே ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் சுப பாவனை வைத்து அவர்களையும் அழிவற்ற ஒரு அன்பினுடைய பாலனை கொடுத்து மதுரதா இனிமை என்ற சமஸ்காரங்களால் நிறைத்து கொண்டிருக்கின்றேன். சபி திவ்ய சம்ஸ்கார்தாரி பன்தே ஜா ரஹே ஹேம். அனைவரும் திவ்யமான சமஸ்காரம் உடையவங்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். ஓம் சாந்தி.